ஹே ஆல் வெல்கம் டு அவர் சேனல். இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்கு கீழே இருக்க ஹைப்ங்கிற ஆப்ஷனையும் தட்டி விட்டுருங்க. ப்ரீவியஸ் பார்ட்டோட எண்டிங்ல நம்ம ஹீரோவை பார்த்து எக்ஸாம் முடிஞ்சுன்னு நான் டைவர்ஸ் பண்ணிடுவேன்னு சொல்லியிருப்பா. அங்க இருந்து சீன் கட் ஆயிருக்கும். அங்க இருந்து கண்டினியூ பண்ணலாமா? டைவர்ஸ் பண்ண போறேன் நம்ம ஹீரோயின் சொன்னதும் நம்ம ஹீரோனால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. முடியாது முடியாது, இதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன், நான்லாம் டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைங்க மாதிரி பின்னாடி திரும்பி படுத்துக்கிடுவான். அதை பார்த்து சிரிச்சுட்டு நம்ம ஹீரோயின்மே எக்ஸாம் பக்கத்துல வருது அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு போயிட்டு வந்து ஸ்கூல் அட்டென்ட் பண்ணிட்டு நைட்டு ஃபுல்லா டைம் தெரியாத அளவுக்கு நம்ம ஹீரோயின் படிச்சுட்டே இருப்பா. இவ படிக்கிறதையுமே பெட்ல இருந்தே இவன் பார்த்துட்டே இருப்பான். இவ வந்துட்டு ஜஸ்ட் பக்கத்துல எழுந்து வந்தா கூட நம்ம கிட்ட பேசதான் வராளோ அப்படிங்கிற ஆசையிலேயே நம்ம சாங்மே எந்திரிச்சு பார்ப்பான். ஆனா அவ வந்துட்டு அங்க இருக்க புக்ஸ், அங்க இருக்க திங்ஸ் அந்த மாதிரிதான் எடுக்க வந்திருப்பா. ஒரு கட்டத்துக்கு மேல ஒளிஞ்சு ஒளிஞ்சு பாக்குற மாதிரி எல்லாம் பாத்துட்டு இருப்பான் நம்ம ஹீரோயினை. அதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்குமே நிஜமாவே இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு அது மட்டும் இல்லாம எந்த அளவுக்கு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது, இதுக்கெல்லாம் சொந்தக்காரனா இவன், பார்த்தா அந்த மாதிரிலாம் தெரில அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்து யோசிச்சுட்டு இருக்கா. அப்படியே டைம் போயிரும். இவளு கண்டினியூவா படிச்சுட்டு இருப்பா. ஒரு டைமுக்கு மேல சரி ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போய் சாங்க போய் பாக்குறா. தொட்டு பார்த்தா அவனுக்கு வந்து பயங்கர ஃபீவரா இருக்கும். அதை பார்த்து இவளுமே பயந்து போயிட்டு, அச்சோ இவனுக்கு ஃபீவரா இருக்கு, இவ்வளோ ஃபீவரா இருக்கு, இப்படி தூங்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க மெடிசன் பாக்ஸையுமே எடுத்துட்டு நம்ம சாங்க போய் எழுப்புறான். சாங் எழுந்துரு அப்படின்னு சொல்ல அவனுமே வந்துட்டு டக்குனு எழுந்துருவான். எதுக்கு எழுப்புறான்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஃபீவரை கூட கன்சிடர் பண்ணிக்க மாட்டானா பாருங்களேன். எழுந்து அவன் கிட்ட இந்த டேப்லெட்லாம் சாப்பிடு, எவ்வளோ ஃபீவரா இருக்கு பாரு அப்படின்னு சொல்ல இவன் வந்துட்டு திருப்பி சொல்ல வருவான், சான் நான் வந்துட்டு என்ன சாங் மியாங்கெல்லாம் கூப்பிடாத, நான் எப்போதுமே உன்னோட சாங் ஜேன் தான், என்ன இப்படி நினைக்காத, நீ நினைக்கிறதெல்லாம் தப்பு, நீ நினைக்கிற மாதிரி நான் இல்லை அப்படின்னு இவன் சொல்லுவான். அப்போ வந்து நம்ம சான் சொல்லுவா, அதெல்லாம் விடு, டேப்லெட் சாப்பிடு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்ல இவன் சொல்லுவான், நீ என்ன சொன்னாலும் கேட்பேன், இந்த டேப்லெட் சாப்பிட மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் சாப்பிட்டுருவான். அதோட சரி ஓகே நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்குமே பிளாங்கெட்லாம் சரி பண்ணி விட்டு தூங்க வச்சிருவா. பக்கத்துலயே சேரை போட்டு அவளுமே படுத்துக்கிடுவா. எவ்வளோ கேரிங் பாத்தீங்கல்ல. அதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு பாட்டியோட வேர்ட்ஸ் ஒர்க் ஆயிடுச்சுடோய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இங்க இருந்த சீன் கட் ஆயிரும். அப்படியே மார்னிங்மே ஆயிருது. நம்ம சான் எப்போதும் போல கம்பெனிக்கு கிளம்பி போயிருப்பா. அங்க லியோ பிரதர் தான் வராரு. வந்து நம்ம சாங் கிட்ட, ப்ரோ எழுந்துறீங்க, இன்னைக்கு நீங்க இன்ஃபெக்ஷனுடைய லெவல் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல செக் பண்றதுக்காக போகணும், எழுந்துருங்க நம்ம செக்அப்க்கு போலாம் அப்படின்னு சொல்ல நம்ம லியோ பிரதரை பார்த்து சாங்மே சரி ஓகே நீ போ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருமே ரெடியாக போயிடுவாரு. இங்க இருந்து சீன் கட் ஆகி நம்ம சானை தான் காமிக்கிறாங்க. கம்பெனில உட்காந்து சின்சியரா படிச்சுட்டு இருப்பா. அங்க வந்து சீனியர் டாக்டர், சான் டுமாரோ டே ஆஃப்டர் உனக்கு எக்ஸாம் இருக்குல்ல, ரொம்ப பயமா இருக்கா, சின்சியரா படிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோயின் சொல்றா, பயமா இல்ல, பட் நல்ல ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்மே சொல்றா. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு டாக்டர் சொல்றாங்க, சான் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம கம்பெனியுடைய பாஸ் இருக்கார்ல, அவர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காராம் அப்படின்னு சொல்ல நம்ம சான் அப்படி எதுவுமே தெரியாத மாதிரி, அப்படியா எனக்கு தெரியாது மேம் அப்படின்னு சொல்ல அப்பதான் அந்த டாக்டர் சொல்றாங்க, உனக்கு அங்க நடந்த சினாரியோவே தெரியாதா, ஒரு 1000 பேர் இருப்பாங்களாம், அவங்கள வந்து நம்ம பாஸ் இருக்காங்கல்ல பயங்கரமா அடிச்சு தம்சம் பண்ணிட்டாராம். அப்படியே வந்துட்டு லைட்டா ஒரு பக்கம் கிராஸ் பண்ணும்போது அங்க இருந்த ஒரு லேசர் கன்னு வந்து அவர் வயிற்றுல பட்டுருச்சு போல, மத்தபடி அங்க இருக்க எல்லாரையும் அடிச்சு மர்டர் பண்ணிட்டாராம் இவர் அப்படின்னு சொல்ல நம்ம சானுக்கு ஒண்ணுமே புரியாது. என்ன அப்படி ஒரு விஷயம் இங்க நடக்கவே இல்லை, சாங் மியாங்கும் யாரையும் மர்டர் பண்ணவும் இல்லை, இவங்க எப்படி சொல்லிட்டு இருக்காங்க, இவங்க அந்த இடத்துல இருந்து பாத்துருக்க சான்ஸும் இல்ல, இவங்க அங்க வரவும் இல்லை, வேற யாரு கேட்டு போய் இப்படிலாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம சான் கேக்குறா, நீங்க கேட்டீங்களா அப்படின்னு கேட்க இல்ல நான் கேட்கல அப்படின்னு சொல்ல அப்ப யார் சொன்னது, நீ பாக்கலையா, நியூஸ் சேனல் ஃபுல்லா இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாம அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தது டாக்டர் ஜூவா, அவங்க கூட இன்னும் சில டாக்டர் சேர்ந்துதான் சர்ஜரி எல்லாம் பண்ணாங்களாம் அப்படின்னு சொல்ல இவளுக்கு ஒண்ணுமே புரியாது. ஓ இந்த மாதிரியான ரூமர்ஸ் தான் வந்து அவர் பேரை வச்சு கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்களா, இன்க்ளூடிங் அந்த இடத்துல நான் இருந்தேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை, எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை இந்த அளவுக்கு கிரியேட் பண்றீங்க, அப்ப இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு ஒரு நேம் வச்சு கிரியேட் பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இவளுக்கு ரியலைஸ் ஆகும். அப்பதான் வந்துட்டு இவ சொல்றா, சரி ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிக்கிறா. தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருந்துப்பா. அப்பதான் டாக்டர் வந்து சொல்றாங்க, சரி ஓகே அதெல்லாம் விடு, இப்ப நான் எதுக்காக வந்தேன் அப்படின்னா நம்ம பாஸ் சாங்க்கு வந்துட்டு இந்த மெடிசன் வேணுமா, ஸோ அது வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்ல இல்லை, ஸோ வந்து வெளில இருந்தா வர வச்சிருக்கோம், அவர் அட்மிட் ஆயிருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் நீ இந்த டேப்லெட் வந்து கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்ல அப்படியே முழிப்பா, அங்க போகணுமா அப்படிங்கிற மாதிரி. அப்பதான் வந்துட்டு இவ சொல்றா, நான் சொன்னதெல்லாம் வச்சு பயந்துட்டியா, நீ ஒன்னும் பயப்படாத, அவர் வந்து வெளியே வேணா அப்படி இருக்கலாம், மற்றபடி வந்து ஃபேக்டரியில இருக்க மெம்பர்ஸ் கிட்ட வந்து ரொம்பவே நல்ல கைண்டா இருப்பாரு,
நான் எதை வச்சு இப்படி சொல்றேன் அப்படின்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஃபேக்டரியில ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. இந்த மாதிரி வந்து ஃபேக்டரியில ஒர்க் பண்ற ஒரு ஆளுக்கு வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது விரலே துண்டா போயிருச்சு. அவருக்கு தேவையான காம்பன்சேஷன் எல்லாத்தையும் பண்ணது மட்டும் இல்லாம, அவரோட பையன் படிச்சு முடிக்கிற வரைக்கும் ஆகுற ஃபீஸ் எல்லாத்தையுமே இவரே பார்த்து பண்ணி ஏத்துக்கிட்டாரு. அந்த அளவுக்கு ஃபேக்டரியில இருக்க பர்சன்ஸ் மேல ரொம்பவே கைண்டா இருப்பாரு. சோ நீ ஒன்னும் பயப்படாத, அவர் உன்கிட்ட எதுவும் தப்பா நடந்துக்க மாட்டாரு, நீ போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல நம்ம சான் யோசிப்பான், இதுதான் இவனோட ரியல் ஃபேஸா இருக்குமோ, ஒரு பக்கம் அப்படி பரவி இருக்கு, ஒரு பக்கம் இப்படி பரவி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சான் இங்க இருந்து கிளம்புறா. அப்படியே இங்க இருந்து சீன் கட் ஆகி ஹாஸ்பிட்டல் தான் காமிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம சாங்ஜினை பாக்குறதுக்காக இந்த லாராவுமே வந்திருக்கா. லாராவை பார்த்து லியோ பிரதர் உள்ள அலோவ் பண்ண மாட்டாரு. உன்னை யாரும் இங்க வர சொன்னா, உன்னை வந்துட்டு உள்ள அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, யாரா நீ, கேவலம் வேலை பாக்குற ஒரு வேலைக்காரன் என்ன வந்துட்டு நப்பாட்றியா, உனக்கு என்ன தைரியம் தான் என் பேர் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நம்ம லியோவையும் திட்டிட்டு உள்ள போறா. உள்ள போன அவ நம்ம சாங்க்கு வந்துட்டு உடம்பு எப்படி இருக்குன்னு கூட கேட்டிருக்க மாட்டா. என்ன தைரியம் இருந்தா ஒரு கிராமத்துல இருக்க ஒரு பூசணிக்காவை போய் கல்யாணம் பண்ணிருப்ப, அவளுக்குலாம் என்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்னு நீ அவளை கல்யாணம் பண்ணிருக்க, என்னோட ஸ்டேட்டஸ் என்ன அவளோட ஸ்டேட்டஸ் என்ன, அதை மீறி என்ன அவாய்ட் பண்ணிட்டு அவளை கல்யாணம் பண்ணிருக்க, இதெல்லாம் எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் தெரியுமா, உன் ஸ்டேட்டஸ்க்கு இதெல்லாம் செட் ஆகுமா, நீ யாரு நான் யாரு, நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, இதெல்லாம் தாண்டி ஒரு சின்ன ஒரு பொட்டி கடை மாதிரி இருக்க ஒரு இடத்துல நாட்டு மருந்து பண்றாளாம், அவளை போய் கல்யாணம் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அசிங்க அசிங்கமா கேக்குறா. இதெல்லாம் கேட்ட சாங்மே, நீ என்ன கனவு காண்றியா, நான் என்னைக்காவது உன்னை கல்யாணம் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்கனா, உன்னை விட அவன் எனக்கு 100 மடங்கு எனக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷன் தான், அவகிட்ட என்ன வேணாலும் இல்லாம இருந்திருக்கலாம், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, என்கிட்ட இருக்கல்ல எனக்கு அவ போதும் அப்படின்னு சொல்ல, இவ சொல்றா கனவுதான், ஆனா என்னோட கனவு ஒரு நாள் நிஜமாகும், என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறவ, அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு நான் உன்னை ஆக்குறேனா இல்லையான்னு பாரு, என் தாத்தா பாட்டியுடைய இன்ஸ்டிடியூஷன்ல தான் உன்னுடைய கம்பெனி டைஅப்ல இருக்கு, அதெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவ பேசுறா. அதுக்கு இவனுமே சொல்றான், அவங்களோட ஃபேஸ்க்காக தான் உன்னை ஒன்றும் பண்ணாம விட்டுருக்கேன், இல்லைன்னா ஒன்னெல்லாம் என்னைக்கே ஏதாவது பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே பேசுறான். அதெல்லாம் பார்த்து இவளுக்கு பயங்கர கோவம் வரும். பாரு நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஏன் என் வழிக்கு வருவ அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து அப்படியே வெளியே கிளம்புறா. இது எல்லாத்தையுமே நம்ம சான்மே வெளியே இருந்து கேட்டுட்டு வந்திருப்பா. அப்படியே இவளை பார்க்கவும் லாராவுக்குமே வந்துட்டு பயங்கர கோவம் வந்துடும். நீலாம் என்ன ஆளு, உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா, அவனை டைவர்ஸ் பண்ண சொல்லி சொன்னல, இன்னும் டைவர்ஸ் பண்ணாம இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சானையுமே திட்டுறா. இதையுமே இந்த சான் கிட்ட பேசுற சவுண்டை கேட்டு நம்ம ஹீரோமே வெளியே வந்து அப்படி கேட்டுட்டு இருப்பான் என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் வந்துட்டு இவ சொல்றா, நான் ஏன் டைவர்ஸ் பண்ணணும், உன்னோட ட்ரிக் இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாம இருந்துச்சு, இப்பதான் உன்னோட ட்ரிக் தெரிஞ்சிருச்சே, என்னாலலாம் அவன் இல்லாம வாழ முடியாது, என்னால டைவர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா நம்ம சான் சொல்லுவா. இதை கேட்டு நம்ம சாங்க்கு அப்படி ரொம்ப ஹாப்பியா இருக்கும், இவ அப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் வந்துட்டு இந்த லாரா கேக்குறா, உனக்கு என்ன தகுதி இருக்கு, சாங்மி அவங்க பத்தி தெரியுமா, அவன் அப்ராட்ல டாப் யூனிவர்சிட்டியில படிச்சவன், சேம் அவனுக்கு ஈக்குவலா நானும் படிச்சிருக்கேன், அவனோட ஃபேமிலி பேக்ரவுண்டுக்கும் என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்டுக்கு தான் இந்த சிட்டிலேயே ஈக்குவாலிட்டி இருக்கு, அப்படி இருக்கப்ப நீ ஒரு பிச்சைக்காரி ரேஞ்சுக்கு இருக்க, உனக்குலாம் என்ன ஸ்டேட்டஸ் இருக்கு, நீ அவனை கல்யாணம் பண்ணிருக்க, அவனோட லைஃபை ஸ்பாயில் பண்றதை விட்டுட்டு முதல்ல டைவர்ஸ் பண்ணிட்டு கிளம்புற வழியை பாரு, தெரியும்ல என்னோட தாத்தா பாட்டி யாரு, எங்களோட பேக்ரவுண்ட் என்ன உனக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம சான்ஸ் சொல்றா, உன் தாத்தா பாட்டியுடைய பேக்ரவுண்ட் என்னவா இருந்தா எனக்கு என்ன, நான் அவரை மேரேஜ் பண்ணிருக்கேன், நான் எதுக்கு அவரை டைவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, லாரா கேக்குறா, உனக்குலாம் அசிங்கமாவே இல்லையா, நீலாம் என்ன பொண்ணு அப்படின்னு கேட்க, நம்ம சான் திருப்பி கேக்குறா, ஏன் உனக்கு மட்டும் இருக்கா என்ன, நீ மட்டும் பொண்ணா என்ன அப்படின்னு கேட்க, யாரை பார்த்துட்டு இப்படி சொன்ன, என் பேர் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு லாரா வந்து நம்ம சானை வந்து அடிக்கிற கை வாங்குவா. நம்ம சானா பெரிய தைரியசாலியாச்சே, அவ கையை திருப்பி வளைச்சிட்டு, பார்த்து என்கிட்டயும் சான் கிட்டே இனிமே வச்சுக்காத, அவனை அடிக்கிறதுக்கு ஆள் வைக்கிற வேலைலாம் இனிமே வச்சுக்காத, அவன் இல்லாம என்னால வாழ முடியாது, கிளம்பு இங்க இருந்து அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பி விட்டுருவா. அதை கேட்ட நம்ம சாங்க்கு அப்படி ஷாக்கிங்கா இருக்கும். லாரா கோவத்திலேயே அவனை என்ன பண்றான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து அப்படியே கிளம்புறா. இவன் கேட்கறத விட இவ பாத்துட்டான். அதோட வந்துட்டு நம்ம சாங் கேட்கறான், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்குறியா இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் அதை பத்தி நீ யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நான் இங்க எதுக்காக வந்தேன் அப்படின்னா, இந்த மாதிரி டாக்டர் வந்து அந்த மெடிசன் கொடுத்து அனுப்பி விட்டாங்க, அதை கொடுக்கறதுக்காக தான் வந்தேன், வேற எதுக்காகவும் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு வெடுக்கு நம்ம ஹீரோ கையில கொடுத்துட்டு அப்படியே இங்க இருந்து கிளம்பிடுவா. அங்க அப்படியே நம்ம ஹீரோக்கு வந்து அப்படியே செம்ம ஹாப்பியா இருக்கும். இவ பேசாம போனாலும் அவகிட்ட பேசுறதெல்லாம் பார்த்து இன்னும் சானுக்கு வந்துட்டு என்னை வெறுக்கவும் இல்லை, என் கூட வாழணும்னு ஆசை அவளுக்கே இருக்கு. ஏன்னா வந்துட்டு அவ்வளவு ஆசை இல்லை அப்படின்னா இவகிட்ட இந்த அளவுக்கு தைரியமா அடிக்கிற அளவுக்கு பேசணும்னு அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு லியோ பிரதர் கிட்ட வந்து ஹாப்பியா சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ, சீக்கிரம் சீக்கிரம் இந்த வேக்சினை போடுறதுக்கு நர்ஸை கூப்பிட்டு, நான் சீக்கிரமே டிஸ்சார்ஜ் ஆகணும், என் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா இருப்பான். லியோ பிரதர், அட இருங்க பாஸ், இந்த லாரா பேசிட்டு போனதை பாத்தீங்கல்ல, இதனால வந்துட்டு கார்பரேட்டா நம்ம கம்பெனிக்கு அவங்க கம்பெனிக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாதே அப்படின்னு சொல்லிட்டு லியோ கேட்கறான். அதுக்கு நம்ம சாங்மே சொல்றான், அதை பத்திலாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை, ஏன்னா
லாரா பார்மசூட்டிகளுடைய ஓனர் இருக்காங்களே, அவங்க வந்துட்டு அந்த அளவுக்கு சில்லியான பர்சன் இல்லை இந்த மாதிரியான சில்லியான விஷயத்துக்குலாம் ரியாக்ட் பண்றதுக்கு. அவங்க ரொம்ப ரீசனபிளான பர்சன். ஸோ அதை பத்தி எந்த கவலையும் இல்லை, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா இங்க இருந்து அப்படியே கிளம்புறாங்க. இங்க இருந்து சீன் கட் ஆகி நம்ம லாராவுடைய கிராண்ட் ஃபாதர் தான் காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஒரு லேக் பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அங்க போயிட்டு லாரா அவங்க கிட்ட பயங்கரமா ஆர்குமெண்ட் பண்றா. இங்க பாருங்க, அந்த பொண்ணு வந்துட்டு சாங்க வந்துட்டு டைவர்ஸ் பண்ண மாட்டேங்கிறா, நான் என்ன பண்ண போறேன், எனக்கு எப்படியாவது சாங்க வந்துட்டு மேரேஜ் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்ல பாட்டி கேக்குறாங்க, நீ என்ன பேசிட்டு இருக்க, இன்னொரு பொண்ணோட ஹஸ்பண்ட நீ வந்துட்டு கேக்குற, இதனால மத்தவங்களுக்கு என்ன ஆகும்னு யோசிச்சு பாக்குறியா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை, அவங்களுக்கு என்னன்னா எனக்கு என்ன, எனக்கு சாங் வேணும் அப்படின்னு சொல்ல பாட்டி சொல்றாங்க, இதெல்லாம் தப்பு, இந்த மாதிரிலாம் நீ வந்து யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்ல லாரா சொல்றோம், எல்லாரும் ஒரே மாதிரிதான் இருக்கீங்க, எல்லாரும் இந்த சாங் அவங்க தான் திங்க் பண்றீங்க, என்னை யாருமே கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறீங்க, எனக்கு உங்க யாரையுமே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கோவமா அப்படியே கிளம்புறா. அப்படியே பாட்டி தாத்தா இப்ப பேசிட்டு இருக்காங்க, இங்க பாரு இவ இவ்வளவு விளையாட்டுத்தனமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. அதுக்கு தாத்தா சொல்றா, என்ன பண்றது, நமக்குன்னு இருக்கிறது இவ ஒருத்தி தான், நமக்கு அப்புறம் இந்த ஃபேக்டரியை இவ தான் பாத்துக்கணும், அப்படி இருக்கப்ப அவ சொல்றதுக்கெல்லாம் நம்மளும் தலையாட்டி தான் ஆக வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் பாட்டி சொல்றாங்க, நம்ம பேத்தி மட்டும் இருந்திருந்தான்னா நமக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கும், எவ்வளவு சப்போர்ட்டா இருக்கும், நம்ம நிலவு எங்க போச்சுன்னு தெரியலையே, இருக்கா இல்லையா, இல்ல செத்து போயிடுச்சுன்னு கூட தெரியலையே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ஒரு பையன் இருப்பாங்க, அவங்க வந்து வில்லேஜ் சைடு வந்துட்டு இந்த நாட்டு மருந்துலாம் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்குமே ஒரு பொண்ணு இருந்திருப்பாங்க. இவங்க வந்து எதுக்காக அங்க இருந்து கிளம்பி வந்திருப்பாங்க அப்படின்னா, பக்கத்துல ஒரு இடத்துல வந்துட்டு ஃப்ளட் வந்திருக்கும். ஸோ வந்து அங்க இருக்க ஃபாரினர்ஸ் எல்லாம் காப்பாத்துறதுக்காக இவங்க வந்துட்டு வாலண்டியர்ஸா அங்க இருந்து கிளம்பி போயிருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல அவங்க பையனும் பேத்தியும் மட்டும்தான் இருந்திருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க வந்து ரிட்டர்ன் அங்கே போகவே இல்லை. இவங்களும் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணனால அவங்க இருக்காங்களா என்ன அப்படிங்கிறது கூட தெரியாம போயிருக்கும். அதனால வந்துட்டு இவங்க கிட்ட அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஐடென்டிட்டி தான் இருந்திருக்கும். நிலவோட பாதி இருக்கிற மாதிரி ஒரு லாக்கெட் மட்டும்தான் இருக்கும். அந்த லாக்கெட்டை வச்சுதான் பேசிட்டு இருக்காங்க. இன்கேஸ் நம்ம பேத்தி வந்துட்டா அப்படின்னா நம்மளோட சுச்சுவேஷன் எல்லாமே மாறிடும்ல, அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இங்க இருந்து அப்படியே சீன் கட் ஆகும். சீன் கட் ஆகி நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ஹீரோயின் வந்து ஆஃபீஸ்ல இருந்து வர ஈவினிங் வரப்பதான் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அவளுக்காக வந்துட்டு டின்னர் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு படிக்கிறதுக்கு புக்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்கான். வந்து அவகிட்ட சான், நான் ஒன்னு பார்த்தேன் பெட்ல, ஆக்சுவலி இது உன்னோடதா அப்படின்னு சொல்லிட்டு சேம் அந்த பாட்டி கிட்ட இருக்க மாதிரி ஒரு லாக்கெட் எடுத்து இவனுமே காமிக்கிறான். அவ வந்து வேமா அதை பறிச்சுக்கிறான். உனக்கு என்ன தைரியம் தான் அதை நீ டச் பண்ணுவ, அது என் அப்பா கொடுத்தது, அது ஒண்ணு மட்டும்தான் இருக்கு என் பாட்டி தான் நான் கண்டுபிடிக்கிறதுக்கு, அதை எதுக்கு நீ எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சுக்கிறான். அதுக்கு நம்ம சான் சொல்றான், உனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா உன் பாட்டி தாத்தா கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒன்றும் தேவையில்லை, ஆக்சுவலி நான் உன்கிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்ல இவனும் சொல்றான், எனக்கு பயமா இருக்கு, நீ என்னை விட்டு போயிருவியோ அப்படின்னு சொல்லிட்டு, நீ எனக்காக இவ்வளோ ஸ்போர்ட்டிவா இருக்கில்ல, நீ ஏன் என் கூட என் வீட்டுல வந்து இருக்கக்கூடாது, எனக்கு பயமா இருக்கு, நம்ம எங்க வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு சொல்ல, எனக்கு உன்னையும் உன் ஃபேமிலியும் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அதை விட உன் கூட இருக்க உன் பிரதர்ஸை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு, நான்லாம் வரல, அது மட்டும் இல்லாம உங்களுக்கும் லாரா ஃபேக்டரிக்கும் ஒரு நல்ல டைப் இருக்கு, 2 பேரும் வேற ஹார்ட் டிசீஸ் இருக்கு, உங்களுக்கு நல்ல ஒரு ட்ரக்கை வேற வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க, அப்படி இருக்கப்ப உங்க பாண்டுக்குள்ள பிரேக் ஆச்சு அப்படின்னா பீப்புள்ஸ் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அதனால ஒழுங்கா உன் ஸ்டேட்டஸை காப்பாத்துறதுக்காவது அந்த பொண்ணு மேரேஜ் பண்ணிக்கோ அந்த மாதிரி சொல்லிடுவா. அதுக்கு இவன் சொல்லுவான், எனக்கு அந்த கவலையெல்லாம் இல்லை, என்னோட ஃபேக்டரி என்னோட பிசினஸ் எது வேணாலும் போயிட்டு போகுது, எது இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஆனா நீ இல்லாம மட்டும் நான் இருக்க மாட்டேன் பேசிக்கிட்டு சைடு கேப்ல நம்ம ஹீரோ வந்து ஹக் பண்ணிடுவான். இவளுமே வந்து கோவத்துல தட்டி விடுவாள்ல, அப்படியே அவன் காய இருக்க பக்கத்துல கைய வச்சிருவா போல, இவனுமே வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்த, அப்படியே வச்சுச்சோ உன்னோட ஊன்ல வந்து நான் கைய வச்சுட்டேனா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அது மட்டும் இல்லாம எக்ஸாமுக்கு இன்னும் 2 days தான் இருக்கு, நீ நல்லா படி, நல்லா ரெஸ்ட் எடு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து அப்படியே சாங் அப்படியே கிளம்பிடுவான். அப்படியே யோசிச்சுட்டு இருக்கா, இந்த மாதிரி நான் எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணணும், கிளியர் பண்ணி சீக்கிரமே யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணணும், என்னோட தாத்தா பாட்டியை கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிக்கிற டைம்ல இவனுக்கும் எனக்கான டிஸ்டன்ஸ் ரொம்பவே அதிகமாயிரும், எது எப்படி போய் முடியும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்க இருந்து சீன் கட் ஆகுது. இங்க இருந்து சீன் கட் ஆகி எக்ஸாம் ஹால தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்போதும் போல எக்ஸாம் எழுதிட்டு இருக்கா. வெளியே பார்த்தா எக்ஸாம் ஹாலுக்கு வெளியே நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா சாங்ஜின், அவனும் அவனுடைய கேங்ஸ்டர்ஸ் எல்லாரும் இருக்காங்க. அப்படியே அந்த இடத்துல வேகமா ஓடுற ஒரு பைக் சவுண்டு கூட கேட்கக்கூடாது, எக்ஸாம் ஹால் அவளுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதிகமா சவுண்ட் இருக்க மாதிரி புல்லட் பைக் எல்லாம் போவானுங்கல்ல, அவனுங்கெல்லாம் நிக்க வச்சு தயவு செய்து இந்த ஏரியால மட்டும் கொஞ்சம் மெதுவா போங்க அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்து கரெக்ட் பண்றானுங்க. அப்படியே அதுக்கு வெளியவே அப்படியே ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி நிறைய கேங்ஸ்டர்ஸ் வந்து நின்றுட்டு இருக்காங்க.
அப்படியே கரெக்டா எக்ஸாமே முடியுது, ஒவ்வொருத்தவங்களா வர்றாங்க, எல்லாரையும் வந்து இவனுங்க கிளியர் பண்ணி அனுப்பி விட்டுட்டு இருக்கானுங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம சேனை வந்துட்டு சைலண்டான முறையில வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இதை பார்த்த சேன்மே, என்னடா நீ இவ்வளோ ஆளுங்களை கூட்டிட்டு வந்து நிக்கிற, உன்னை பத்தி ரூமர்ஸ் வெளியே இருக்கிறதெல்லாம் தப்பே இல்லை, நீ இப்படி பண்ணிட்டு இருந்தா உன்னை பத்தி ரூமர்ஸ் தானே கிரியேட் ஆகும் அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே இங்க இருந்து கிளம்புறா கண்டுக்காம இவனுங்களை. நம்ம ஹீரோவுமே கண்டுக்காம போறாளே அப்படின்னு நினைச்சிட்டு சரி இப்போ வரைக்கும் இவ்வளவு பாதுகாத்தா போதும், எக்ஸாம் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இவனுமே வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இங்க இருந்து சீன் கட் ஆகி லாராவை தான் காமிப்பாங்க. லாரா இங்க எப்போதும் போல அவளுடைய ஆளுங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட வந்து கத்திட்டு இருக்கா, பாரு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம் தான் இருக்கு, நான் என்ன பண்ண போறேன், அவளை வேற அவன் வேற புகழதோட உட்காந்து காப்பாத்திட்டே இருக்கான், எனக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, என்னோட பேர் இதுல வெளியவே வரக்கூடாது, ஆனா அவளை பயங்கரமான ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணியே ஆகணும், ஏன்னா என்னோட பேர் மட்டும் வெளியே வந்துச்சுன்னு வச்சுக்கேன், என் பாட்டி தான் மெடிக்கல் யூனிவர்சிட்டியுடைய பிரசிடென்ட், என் தாத்தா தான் மெடிக்கல் யூனிவர்சிட்டியுடைய டைரக்டர், அப்படி இருக்கப்ப என்ன பண்றா இருந்தாலும் அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டு நான் வெயிட் பண்ணியே ஆகணும். ஸோ இதுல என்னோட பேர் வரவே கூடாது, அவன் கண்டிப்பா வெளியே இருந்து அவளுக்காக ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான், அதெல்லாம் மீறி அவளை ஏதாவது பண்ணியே ஆகணும், அவன் மட்டும் பாஸ் பண்ணிட்டா, இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டா அவளோட ஸ்டேட்டஸ் மாறிடும், எனக்கு இதெல்லாம் தெரியாது, ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்ல இவனுங்களுமே சரி மேம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து அப்படியே சீன் கட் ஆயிரும். நெக்ஸ்ட் டே எக்ஸாம் ஹால்ல நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கா. ஒரு ஸ்குவாட் வந்தவரு நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்துட்டு பேப்பரை தூக்கு அப்படின்னு சொல்றாரு. கீழே பார்த்தா ஒரே குட்டி குட்டி பேப்பர்ஸா இருக்கும். நம்ம ஹீரோயின்கே தெரியாம பிட்டு பேப்பர்லாம் வச்சுட்டானுங்க போல. அந்த பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு என்ன பிட் அடிக்கிறியா, ரூலுக்கு அகென்ஸ்டா நடந்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் எழுத விடாம நம்ம ஹீரோயினை வெளியே இழுத்துட்டு வந்துருவானுங்க. எக்ஸாம் ஹாலுக்கு வெளியவும் ஒரு ஆள் வந்து நம்ம ஹீரோயினை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக பாத்துட்டு இருப்பான். அவன் வேகமா கீழே போயிட்டு இந்த மாதிரி நம்ம அண்ணியை வந்துட்டு எக்ஸாம் எழுத விட மாட்டேங்கிறாங்க, நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, உள்ளக்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாங்ஜினுமே கூப்பிட்டு போயிருவான். அப்படியே இங்க இருந்து சீன் வந்துட்டு யூனிவர்சிட்டியுடைய டைரக்டர் ரூம் இருக்கும் இல்லையா, அங்கதான் காமிப்பாங்க. நம்ம ஹீரோயினை எல்லாரும் திட்டிட்டு இருக்காங்க, பிட் அடிச்சிருக்கா அது இதுன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் சொல்றா நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணவே இல்லை, என்னோட ஸ்கோரை வேணா செக் பண்ணி பாருங்க. அந்த மாதிரி வந்துட்டு இவளும் வந்துட்டு ஈக்குவலா ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துல கரெக்டா லாராவும் இவன் லியாங் இருப்பாங்க இல்லையா, 2 பேரும் தான் வருவாங்க. ஏன்னா லியாங்க்கு வந்துட்டு லாரா வந்துட்டு இந்த யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸரா வந்துட்டு ஜாயின் பண்ண வச்சிருப்பான். சோ வந்து லியாங்குமே வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அகைன்ஸ்டா வந்து பேசுறான். ஃபைனல் டிசிஷனுமே யூனிவர்சிட்டில இருந்து கொடுத்துருவாங்க. சேனோட ஐடியை வந்து பிளாக் பண்ண சொல்லி, சீட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி, இவங்களால நம்ம என்ட்ரன்ஸை எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் கேட்டு லியாங்கும் லாராவும் அங்க இருந்து அப்படியே கிளம்புவாங்க. கிளம்ப போற டைம்ல நம்ம சேன் பக்கத்துல நிக்கிறத பார்த்துட்டு, பாத்தியில எந்த நிலைமைக்கு உனக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன், என் லைஃப்ல நீ கிராஸ் பண்ண அப்படின்னா தெரியுதுல்ல, ஒருத்தவங்களுடைய ஸ்டேட்டஸ் நினைச்சா ஒருத்தவங்களை எந்த அளவுக்கு வேணாலும் கொண்டு வர முடியும்னு. நீ எல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எறும்புக்கு சமம், நசுக்கி தூக்கி வீசிடுவேன். உனக்கு சாங்மியாவை கேக்குதா, பாரு கூடிய சீக்கிரம் நான் கல்யாணமும் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ அப்படியே திமுறா பேசுவா. அப்படியே அங்கிருந்து பார்த்தா நம்ம சாங்மே வந்துட்டு என்டர் ஆயிருவான். சாங்க பார்த்த இவனுக்கு சம பயமாயிரும், சாங்மி அங்க வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு இன்ச்சு தள்ளி போய் நிற்பான். ஏன்னா வந்துட்டு சேன் லைஃப்ல வந்துட்டு இன்வால்வே ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான் இல்லையா, ஸோ இன்வால்வ் ஆகுறமேன்னு சொல்லிட்டு அப்படியே பயந்து போய் தள்ளி போய் நிற்பான். போன அவன் சேன் கிட்ட போய் நிற்பான்ல, அதை பார்த்துட்டு இவ சொல்றா, என்ன உன் ஒய்ஃபை இங்கேயும் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக வந்துட்டியா, எவ்வளவு பெரிய இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணிருக்கான்னு உனக்கு தெரியுமா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லயே பிட்டு கொண்டு வந்து எழுதியிருக்கா அப்படின்னு சொல்ல இவ சொல்றா, இல்ல சாங் என்ன நம்பு, நான் அந்த மாதிரிலாம் பண்ணல, நான் நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்கேன், எனக்கு அதுக்கான அவசியமே இல்லை அப்படின்னு சொல்ல இவன் சொல்றான், நீ ஒன்னும் பயப்படாத சேன், நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்ல இவ சொல்றா, காலேஜுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பவுண்டரி இருக்கு, ஒரு லைன் இருக்கு, உன்னோட லைஃப்க்கு வேணா அது எதுவுமே இல்லாம நீ இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன், அந்த மாதிரிலாம் யூனிவர்சிட்டி பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கா. அந்த இடத்துல கரெக்டா கிராண்ட்மாவுமே என்டர் ஆயிராங்க. நிறுத்துங்க என்ன நடக்குது இங்க அப்படின்னு கேட்க, அப்படியே இந்த லாரா இருக்கா இல்லையா, அழுதுகிட்டு பாட்டி கிட்ட போறா. அப்ப அவளை பார்த்து பாட்டியுமே கேக்குறாங்க, எதுக்காக அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் பாட்டியும் சொல்றா, இங்க பாருங்க பாட்டிமா, இவ சீட் பண்ணதை கண்டுபிடிச்சு சொன்னா இவங்க என்னையே பிளேம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்டையும் சொல்றா. அப்ப பாட்டி கேக்குறாங்க, இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்க, யூனிவர்சிட்டியோட ஹெட் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்துட்டு என்ட்ரன்ஸ் டைம்ல வந்துட்டு பிட்டு வச்சு எழுதிருக்கா, சோ அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல இவ வந்து சொல்றா, இல்ல நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு. அப்ப வந்துட்டு நம்ம சாங்மே சொல்றாங்க, இல்ல இல்ல இவங்க வந்து என்னோட ஒய்ஃப், அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல, ஈவன் நைட் ஸ்கூல்ல வந்துட்டு இவங்க நல்லா படிச்சு ஸ்கோர் எடுத்திருக்காங்க, ஏன்னா ஸ்கோரை செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு லியோ பிரதர் அனுப்பி அந்த பேப்பர்ஸுமே எடுத்துட்டு வர சொல்றாங்க. அவ வந்து நல்லா படிக்கிற பொண்ணு, ஸோ அவளோட ஸ்கோர் நல்லா இருக்கும்னு. ஸோ அந்த பேப்பரையும் கிராண்ட்மா பாத்திரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த லாரா சொல்றா, ஆமா அந்த ஸ்கூல் வந்துட்டு உங்க ஃபேமிலி நடத்துறது தானே, ஸோ நீ ஏன் உன் ஒய்ஃப்க்கு நல்ல ஸ்கோர் கொடுத்துருக்க மாட்ட, ஆப்வியஸா இந்த ஒரு ரிசல்ட் எல்லாம் கன்சிடர் பண்ணிக்க முடியாது, இவ பிட் அடிக்கல அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக அப்படின்னு சொல்ல பாட்டிமா அந்த பேப்பரை பார்க்க விட மாட்டாங்க. ஒரு கடத்துக்கு மேல பாட்டிமாவும் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை வாங்கி பாக்குறாங்க. பேப்பரை பார்த்தா
அதுல எண்டிங்ல வந்துட்டு உங்க ஃபேமிலி நேம் இருக்கும். உன் பேரு ஹூய் சான் அப்படின்னு கேட்க, ஆமா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்துட்டு உன் அப்பா பேர் என்ன அப்படின்னு கேட்க, பாட்டிமா என்ன நீங்க தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, நீங்களும் அவளுக்கு ஃபேவரிசம் பண்ண பாக்குறீங்களா, நீங்க முதல்ல கரெக்டான டிசிஷன் எடுங்க, இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, பாட்டிமாவுமே ஆமா என் பேத்தி பேரு வேல்கனோ சான், இதுல வந்துட்டு கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே இவங்களும் ஏதோ பேச வராங்க. அப்பதான் சான் சொல்றா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, இவங்க எல்லாரும் என்ன வந்து பிட் அடிச்சிட்டாங்கன்னு தானே சொல்றாங்க, நீங்க வேணா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உடைய பி பேப்பரை என்கிட்ட கொடுங்க, நான் எழுதுனது ஏ பேப்பர் தானே, என்னால பி பேப்பரே எழுத முடியும். ஸோ நீங்க எல்லாருமே இங்க இருந்து என்ன வந்து நோட்டீஸ் பண்ணலாம், நான் எக்ஸாம் எழுதுற நீங்க பாக்கலாம், உங்க கண்ணு முன்னாடி நான் எழுதி நான் எதுவுமே சீட்டிங் பண்ணலைங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு நான் ரெடி அப்படின்னு சொல்ல, பாட்டிமாவே இது நல்ல டிசிஷன் அப்படின்னு சொல்ல, லியாங் வந்து கண்ணை காமிக்கிறான். அது மட்டும் நடந்துடக்கூடாது, இவன் நல்லா படிப்பா அப்படிங்கிற மாதிரி கண்ணை காமிச்சிருவான். இவ வந்துட்டு என்ன இப்படிலாம் சொல்லி நீ வந்துட்டு ஏமாத்திட்டு இங்க இருந்து போலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே வந்துட்டு என்னென்னமோ டைவர்ட் பண்ண பாக்குறா. அப்ப வந்துட்டு சான்மே கேட்டுறா, என்ன உங்களுக்கு எல்லாம் பயமா இருக்கா, நான் எக்ஸாம்ல நல்லா ஸ்கோர் பண்ணுவேன்னு சொல்லி பயமா இருக்கா, அதுக்கு தானே பயப்படுறீங்க, பயலட்ட நான் எக்ஸாம் எழுத விட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சான்மே டைரக்டா கேக்குறா. ஒரு கட்டத்துக்கு மேல பாட்டிமாவே போய் நெக்ஸ்ட் எக்ஸாம் பேப்பர் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. சோ நம்ம ஹீரோயின்மே அங்க உட்காந்து எக்ஸாம் எழுதுறா. நம்ம ஹீரோவுமே வந்துட்டு ஆல் தி பெஸ்ட் சொல்லி நல்லா எக்ஸாம் எழுத சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோயினுக்கு ஆப்போசிட்ல தான் உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டு இருப்பா. அப்ப வந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது எல்லாரும் பார்த்துட்டே இருக்காங்க. இந்த லியாங்கா என்ன பண்றதுனே தெரியல. இவளுமே ஃபாஸ்டா எக்ஸாம் எழுதி முடிச்சிருவா. எக்ஸாம் எழுதி கொடுத்து அங்கனே வந்து பேப்பரையும் கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பாட்டிமா கேக்குறாங்க, என்ன போயிட்டு இருக்கு, ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோயினோட பேப்பரை கரெக்ஷன் பண்ண சார்மே வந்துட்டு, மேம் இட்ஸ் அமேசிங், லாஸ்ட் இயர் ஸ்கோரே வீட் பண்ணிட்டாங்க, ரேங்கிங்ல நிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, அங்க இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிரும். நம்ம லியாங்கா அப்படியே பயம் வந்துரும், ஐயோ பாஸ் பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு. இப்பதான் அந்த போர்டுல வந்துட்டு ஹெட் இருப்பாரு இல்லையா, அவர் வந்து நம்ம சேனலோட ஐடியை செக் பண்ணி பார்த்துட்டு, என்னது இது, இவங்க இப்பதான் வந்து எக்ஸாம் எழுத வராங்களா, 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பெய்ஜிங் மெடிக்கல் யூனிவர்சிட்டில இருந்து இவங்க டாப் ஸ்கோர்னு சொல்லிட்டு இவங்களை ஆல்ரெடி அட்மிஷன் லெட்டர் எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டோமே, லெட்டர் ரிசீவ் ஆயிருக்கணுமே அப்படின்னு சொல்ல, நம்ம சான்ஸ் சொல்றா, எனக்கு எந்த லெட்டர்ஸுமே ரிசீவ் ஆகல, நான் ரிஜெக்ட் ஆயிட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல, அவங்க சொல்றாங்க இதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல, இந்த மாதிரியான சில்லி ரீசன்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் சொல்றாங்க. இதை பார்த்துட்டு அப்படியே இங்க இருந்து நம்ம சான் வந்துட்டு லியாங்க தான் பாக்குறான். லியாங் அப்படியே ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிற மாதிரி தான் திங்க் பண்ற மாதிரி காமிச்சிட்டு இருப்பாங்க சீனை. அங்க பார்த்தா அந்த லேக் பக்கத்துல வந்துட்டு நம்ம லியாங் வந்துட்டு லெட்டர் வாங்கிட்டு போயிட்டு இருப்பான். அப்பதான் அவன் யோசிக்கிறான், இவளும் செலக்ட் ஆயிருக்கா, அப்புறம் நம்மள யாரும் படிக்க வைப்பா அப்படின்னு நினைச்சிட்டு அவளோட லெட்டர் அப்படியே கோவத்துல பிச்சு அந்த லேக்ல வீசிட்டு போயிருப்பான். அததான் யோசிச்சு பாக்குறான். யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே அங்கிருந்து இப்ப கரெக்டா யூனிவர்சிட்டியில இருக்க சீன் தான் காமிக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஷான் கேக்குறா, உண்மையை சொல்லலையாங், என்ன பண்ண நீ அப்படின்னு கேட்க, இவன் சொல்றான் நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு. கரெக்டா அந்த இடத்துல நம்ம சாங்மே அதையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன், லியோ போ எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல, கரெக்டா இவனுமே ஐயோ உண்மை தெரிஞ்சிருச்சு போலேன்னு அங்க இருந்து எஸ்கேப் ஆக பாக்குறான். அங்க இருக்க செக்யூரிட்டி எல்லாருமே இவனை புடிச்சு இழுத்து வச்சுப்பாங்க. கரெக்டா இப்பதான் போயிட்டு லியோ பிரதர் வந்துட்டு அந்த லெட்டர் எடுத்துட்டு வராரு. இங்க யூனிவர்சிட்டில இருந்து லெட்டர் அனுப்புனதை யார் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிக்னேச்சர் வெரிஃபிகேஷன் இருக்கும் இல்லையா, அதுல வந்துட்டு இந்த லியோவோட தான் இருக்கும். அதை சொல்லவுமே நம்ம சானுக்கு பயங்கர கோவம் வந்துடும். இதுலயே என்னோட லைஃபை ஸ்பாயில் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரே பயங்கரமான ஒரு அறைய விட்டுருவா. வாங்கின இவன் கேவலமா ஒரு சிரிப்பு வேற சிரிப்பான். அப்பதான் வந்து இவன் சொல்றான், சான் நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய தப்பு பண்ணல, எதுக்காக நான் இதை பண்ணேன் அப்படின்னா, 2 பேரும் செலக்ட் ஆயிருந்தா 2 பேரும் படிச்சிருக்க முடியாது, நீ செலக்ட் ஆனது உனக்கு தெரியாம இருந்தனாலதான் நீ என்ன படிக்க வச்ச, சோ அதனாலதான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சிரிக்கிறான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்துடும். அடி என்ன அடி பின்னி எடுத்துருவான். அப்ப அவன் சொல்றான், சான் இதுல என்ன தப்பு இருக்கு, உனக்கு தெரியாதா, நீ என்னெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பழைய விஷயத்த பேசி நம்ம ஹீரோயினை வந்து டைவர்ட் பண்ண வருவான். சோ வந்துட்டு இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாங்மே வந்துட்டு செக்யூரிட்டிங்களை வந்துட்டு இவனை போய் போலீஸ்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, இவன் வந்துட்டு ப்ளீஸ் அந்த மாதிரி மட்டும் பண்ணிடாதீங்க சான், உனக்கு ஞாபகம் இருக்கா நீ என்ன சொன்ன, இந்த உலகத்திலே நம்ம 2 பேர் தான் பெஸ்ட் பேர், இந்த உலகத்திலே நம்மளை யாராலையும் பிரிக்கவே முடியாது, நம்ம அந்த மாதிரி ஒரு லைஃப் வாழ நீ சொன்னியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்னென்னமோ பேசுவான். இது எதுவுமே நம்ம சான் வந்து லிசன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம சாங்மே வந்துட்டு அவளோட காதை பொத்திடுவான். இங்க இருந்து போலீஸ்மே அவனை வந்து இழுத்துட்டு போயிருவாங்க. அப்படியே இங்க இருந்து அந்த சீன் கட் ஆயிரும். இவங்க 2 பேரும் அப்படியே ஹாப்பியா இருப்பாங்க. நம்ம சானையுமே வந்துட்டு சாங் வந்து ஹக் பண்ணிப்பான். இதுக்கப்புறம் நம்ம 2 டைவர்ஸ் பண்ண வேணாம் அந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து கிராண்ட்மா கிட்ட வந்து சொல்றாங்க, பாத்தீங்களா நான் வந்து சீட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து கிராண்ட்மாமே வந்துட்டு இவளுக்கு வந்து ஆல் தி பெஸ்ட் சொல்றாங்க, நீ வந்து கியோட்டோ யூனிவர்சிட்டியில வந்து ஜாயின் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினுடைய ட்ரீமே அதானே, ஏன்னா அந்த யூனிவர்சிட்டியில தானே வந்துட்டு நம்ம கிராண்ட் ஃபாதர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு தெரியும். ஸோ வந்துட்டு அவளுக்குமே இந்த விஷயத்தினால ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அப்பதான் வந்துட்டு லியோ பிரதர் வந்து சொல்றாரு,
இந்த மாதிரி வந்துட்டு நான் ப்ரொஃபசர் கிட்ட கேட்டுட்டேன் யார் இப்படி பண்ண சொன்னதுன்னு அப்படின்னு சொல்ல இந்த சைடு உட்கார்ந்து இருக்க லாராவுக்கு ஷாக்கிங் ஆயிரும். ஏன்னா அவ தானே பண்ண சொல்லியிருப்பா. லியோ பிரதர் வந்து சொல்லிடுவாரு, இந்த மாதிரி வந்துட்டு உங்க கிராண்ட் டாட்டர் தான் வந்து இதை பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல இவங்களுக்கு பயங்கர கோவம் வந்துடும். நீ எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஆர்குமெண்ட் பண்ணுவா, நான் பண்ணலைன்னு. எல்லா உண்மையும் ப்ரூஃபோட தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லவும் இவ அப்படியே கோவமா இங்க இருந்து கிளம்புவா. அப்பதான் வந்துட்டு டெசிஷனை வந்துட்டு நம்ம சாங் கிட்ட கொடுப்பாங்க. நீங்க வந்துட்டு இதுல வந்து சஃபர் ஆயிருக்கீங்க, சோ நீங்க என்ன முடிவு பண்றீங்க அப்படின்னு சொல்ல அப்பதான் வந்துட்டு நம்ம சாங் சொல்றான், இதுல முடிவு பண்றது என்னோட விருப்பம் இல்ல, என் ஒய்ஃப் தான் இதுல ரொம்ப சஃபர் ஆயிருக்காங்க, சோ அவங்கதான் ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்ல நம்ம சான்மே உட்கார்ந்து கொஞ்ச நேரம் யோசிக்கிறா. யோசிச்சு பார்த்துட்டு நீங்க எவ்வளவு பேருடைய உயிரை காப்பாத்திருக்கீங்க, அப்படி இருக்கப்ப உங்களுடைய முகத்துக்காக உங்களுடைய ஸ்டேட்டஸ் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக நான் வந்துட்டு லாரா வந்துட்டு எதுவும் பண்ண போறது இல்ல, விட்டுருங்க, நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ண வேணாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அதை பார்த்துட்டு பாட்டிமாவுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். சாங் கிட்ட போய் சொல்றாங்க, நிஜமாவே நீ ரொம்ப ஒரு நல்ல ஒரு பொண்ணதான் வந்து மேரேஜ் பண்ணிருக்க, நீ ரொம்பவே டிசர்வ் இதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இவளுக்கு ரொம்ப கோவம் வரும், நம்ம கண்ணனுடைய இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பாட்டியுமே இவளை பார்த்துட்டு இப்போ நான் வீட்டுக்கு வரேன், எனக்காக வெயிட் பண்ணு, நான் இதுக்கான டிசிஷன் நான் வீட்டுல வந்து எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட சொல்லுவாங்க. அப்படியே வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் ஓகேம்மா, எங்களுக்கு கொஞ்சம் நிறைய பர்சனல் ஒர்க்லாம் இருக்கு, நாங்க எங்க லைஃப்லயே கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கான வேலைலாம் இருக்கு, நாங்க போய் பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து அப்படியே கிளம்பிடுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஒரு ஹாப்பியா ஹக் பண்ணிட்டு அப்படியே இங்க இருந்து கிளம்புறாங்க. இங்க இருந்து கிளம்பி நம்ம ஹீரோடைய வீட்டை தான் காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தா ஆல்ரெடி வந்துட்டு நம்ம லியோ பிரதர் கூட இருப்பாங்கல்ல ஆளுங்க, அவங்க எல்லாருமே வந்துட்டு நம்ம ஹீரோயினை வந்து வரவேற்கிறதுக்காக எப்படி வந்து ஸ்டார்டிங் மேரேஜ் பண்ணும்போது ஒரு கேங்கா வந்து நின்றானுங்களோ அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயே நிற்பாங்க. அப்படியே இங்க இருந்து வெல்கம் பண்றாங்க, மேடம் சொல்லி வெல்கம் பண்ணுவாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, எப்போதும் போல நான் அண்ணினே கூப்பிடுங்கடா, மேடம்லாம் சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படியே வீட்டுக்குள்ளதான் போறாங்க. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததும் அங்க இருக்க எல்லாரும் நல்லா வார்ம் வெல்கம் பண்றாங்க, நல்லா ரெஸ்பெக்டா ட்ரீட் பண்றாங்க. அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே நர்வஸா இருக்கு, நம்மள போய் இந்த அளவுக்கு ட்ரீட் பண்றாங்களே, நம்ம இதுக்கெல்லாம் தகுதியே இல்லை அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இருக்கிற எல்லாரும் வேற கிஃப்ட் ஸ்கேல உனக்கு நான் வந்து வெட்டிங் கிஃப்ட் கொடுக்கணும், என் பேரனுடைய ஒய்ஃப், நீ வந்து ஃபர்ஸ்ட் டைம் என் பேரனுடைய ஒய்ஃபா இந்த வீட்டுக்கு வர, ஏதாவது கிஃப்ட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஃபோர்ஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் சொல்றா, ஆல்ரெடி எனக்கு கிடைச்சிருக்க விஷயத்துக்கே எனக்கு வந்து டிசர்வ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன், அப்படி இருக்கப்ப எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்பதான் இவங்களாம் சொல்றாங்க, உனக்கு புரியலையா, இந்த வீட்டுக்கு நீ ஒருத்தி தான் இனிமே, அஃபீஷியலா நீ தான் எங்களுடைய பேத்தி, அந்த மாதிரி வந்துட்டு திருப்பி திருப்பி ஃபோர்ஸ் பண்றாங்க. அப்படியே அங்க இருக்க வெட்டிங் ட்ரெஸ்ஸையுமே காமிக்கிறாங்க, இதுதான் நாங்க உங்களுக்காக எடுத்திருக்க வெட்டிங் ட்ரெஸ் அப்படின்னு காமிக்கிறாங்க. அப்படியே வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப கிராண்டா இருக்கு. அப்படியே அங்க இருந்து வெட்டிங் சீனை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் சாங்க்கும் சர்ச்ல தான் வந்துட்டு மேரேஜ் வந்துட்டு பிளான் பண்ணிருப்பாங்க. அங்கே எல்லாருமே அசம்பிள் ஆயிருக்காங்க. நம்ம ஹீரோயின்மே கரெக்டா உள்ள வந்துட்டு அந்த கிராண்டான அந்த கவுன் போட்டு என்ட்ரு ஆகுறா. என்ட்ரு ஆகி கரெக்டா ஃப்ரண்ட்ல வந்து நின்றுப்பா. அப்பதான் வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து யோசிச்சுட்டு இருக்கா, அப்பா உங்களுடைய ஆசைப்படி நான் வந்துட்டு கியூட்டோ யூனிவர்சிட்டியில வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டேன், அந்த மாதிரி வந்துட்டு இன்னும் ஒண்ணு மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு, நான் இன்னும் என்னுடைய கிராண்ட் ஃபாதர்ஸ் வந்து கண்டுபிடிக்கல, சீக்கிரமே நான் அதையே கண்டுபிடிச்சிருப்பாப்பா, இதை பார்த்து நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ளே பேசிட்டு இருக்கா. கரெக்டா அவ கழுத்துல இருக்க லாக்கெட்டையுமே ஃப்ரண்ட்ல உட்கார்ந்து இருக்க லாராவுடைய கிராண்ட் மதருமே பாத்துருவாங்க. பார்த்துட்டு இந்த லாக்கெட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சுட்டு ஷாக்கிங் ஆகி பாக்குறாங்க. அப்ப சான் தான் என்னோட பேத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க சாங்கோட பாட்டிமா கிட்ட கேக்குறாங்க, சானோட ஃபேமிலியை பத்தி எனக்கு சொல்லுங்க, அவங்களுடைய அப்பா அம்மா எங்க அப்படின்னு கேட்க இவங்க சொல்றாங்க, அன்பார்ச்சுனேட்லி வந்துட்டு அவளுக்குன்னு சொல்லிட்டு யாருமே இல்ல, அவங்க அப்பா வந்துட்டு வில்லேஜ்ல வந்துட்டு டாக்டரா இருந்திருக்காங்க, ஸோ வந்துட்டு சின்ன வயசுலயே வந்து இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஷான்னால வந்துட்டு படிக்க முடியல, ஸோ வந்துட்டு நாட்டு மருந்து வந்துட்டு அவ ஸ்பெஷலிஸ்டா இருந்தனால அதுல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கா, அது மட்டும்தான் அவளை பத்தி எங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க, இந்த மாதிரி கிராண்ட் மதரும் கிராண்ட் ஃபாதரும் வந்துட்டு சோல்ஜர்ஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஃபாரின் போயிட்டாங்க, ஸோ அவங்க வந்து இந்த சிட்டில தான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக தான் சேன் இங்க வந்திருக்கா அப்படின்னு சொல்ல இதை கேட்டு இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். தாத்தா எழுப்பி சொல்றாங்க, நம்மளுடைய குட்டி வாழ்களும் நமக்கு கிடைச்சிட்டா, இவதான் நம்ம பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சொல்ல இதை கேட்டு அப்படியே ஃப்ரண்ட்ல இருக்க சேனுக்குமே அது கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சிருச்சு போல. அதை கேட்டு அவளும் அப்படி ஷாக்கிங்ல இருக்கா. இவங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிரும். கடவுள் போட்ட முடிச்சு பாருங்க, நம்ம ஃபேமிலி 2 பேரும் ஒன்னாகணும்ன்றது இருக்கு. கடைசியில வந்துட்டு உங்களுடைய ரியல் பேத்தியும் சேனும் ஒன்னா இருந்திருக்கு பாருங்க அப்படி சொல்லிட்டு இவங்க எல்லாம் ஹாப்பியா பேசிட்டு இருக்காங்க. அப்படியே வந்துட்டு மேரேஜுடைய ப்ராசஸ்ல வந்து கேக்குறாங்க, உங்களுக்கு வந்து சேனை வந்து மேரேஜ் பண்ணிக்க சம்மதமா, இங்க இருக்க யாருக்காவது வந்துட்டு விருப்பம் இல்லையா அந்த மாதிரி வந்து கேக்குறாங்க. கரெக்டா இந்த டைம் வில்லி வந்து என்ட்ரு ஆகிறா. லாரா அப்படியே கன்னோட வர்றா. எனக்கு இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறத விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாரா வந்து ஒரு கன்னோட வந்து நிக்கிறா. அதை பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப பயங்கரமா ஷாக்கிங்கா வேற இருக்கும். அப்பதான் வந்துட்டு இவ ஆர்கியூமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றான், உனக்கு தெரியுமா நான் எவ்வளவு ஏசா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்,
அப்படி இருக்கப்ப இந்த கிராமத்து பூசணிக்கா போய் நீ போய் கல்யாணம் பண்ணிக்கிற, இவளுக்குலாம் என்ன தகுதி இருக்கு உன்னை மேரேஜ் பண்ணிக்க? உன்னோட லைஃபையும் ஃபேமிலியோட பேக்ரவுண்டையும் ஸ்பாயில் பண்றதுக்கு நீ ரெடி ஆயிட்டியா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்க இருக்க யாருக்கும் நம்ம சேனோட பேக்ரவுண்ட் பத்தி தெரியாது போல. இவளுக்கு வந்துட்டு அப்பா அம்மா யாரும் இல்ல, அதெல்லாம் தெரியாது போல. சோ வந்துட்டு இவங்களுமே வந்துட்டு தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. இவன் ஏன் இவ்வளவு முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்கான், இந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஏன் இவ்வளவு வந்துட்டு கெட்டதை பண்ணிருக்கான், இந்த பொண்ணை ஆசை காட்டி ஏமாத்திருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்க எல்லாரும் தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதை கேட்டு நம்ம சாங்மே, எனக்கு இப்ப 26 வயசாயிருச்சு, எனக்கு தெரிஞ்சு என்னோட விவரம் தெரிஞ்ச வருஷத்துல நான் யாருக்குமே வந்து நம்பிக்கை கொடுத்ததே இல்லை. நான் லவ் பண்ணேன் அப்படின்னா அது சேனை மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே ஆர்குமெண்ட் பண்றான். அப்ப அங்க இருக்க எல்லாரும் வந்துட்டு இந்த லாரா வந்து சொல்லியிருப்பா இல்லையா, நீ மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா என்ன நானே சுட்டு செத்து போயிருவேன் அப்படின்னு சொல்லி பேச, அதை பார்த்து எல்லாரும் வந்துட்டு இந்த லாரா பக்கம் வந்து சாஞ்சிருவாங்க. ஏன் இந்த சாங் வந்து இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, அனாதை பொண்ணுக்காக இந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பேச, இதெல்லாம் கேட்டு பாட்டிக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிரும். யார் சொன்னா அவ அனாதைன்னு சொல்லிட்டு, அவளுக்கு பாட்டி தாத்தா நாங்க 2 பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்ல இந்த லாராவுக்கு ஷாக்கிங் ஆயிரும். என்ன நம்ம பாட்டி தாத்தா அவளை போய் பேத்தின்னு சொல்றாங்க, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்ல, அப்பதான் வந்துட்டு இந்த பாட்டியுமே வந்து நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்றாங்க. இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நாங்க 2 பேரும் வந்துட்டு சோல்ஜர்ஸை காப்பாத்துறதுக்காக எங்க வில்லேஜ்ல இருந்து கிளம்பி நாங்க வந்து இங்க வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளால நாங்க இங்கேயே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த கட்டத்துல என் பையனுமே வந்து இறந்து போயிட்டான். என் பேத்திக்கு வந்துட்டு யாருடைய ஆதரவும் இல்லாம போயிருச்சு. சோ என் பேத்தியே கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கா, எங்களை கான்டாக்ட் பண்ண முடியாம போயிருச்சு அவளால. எங்க 2 பேருக்கு இருந்த ஒரு ஈக்குவலான ஐடென்டிட்டி, எங்க 2 பேர்கிட்டையும் மூன் சிம்பிள் போட்ட லாக்கெட் இருக்கும் பாதி பாதி. சோ அந்த ஒரு பாதி பாதியா இருக்க லாக்கெட்டை வச்சுதான் இப்ப என் பேத்தியை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்ப சொல்லுங்க, என் பேத்திக்கு இதை விட என்ன தகுதி வேணும்? அவளுக்கு நான் ஒருத்தர் இருக்கேன் இந்த உலகத்துல, அவளுக்கு என்ன வேணாலும் பண்றதுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் கேட்டு லாராவுக்கு பயங்கர கோவம் வந்துரும். பாட்டி இதெல்லாம் என்ன ஒரு நான்சென்ஸா இருக்கு, நான் மட்டும்தான் உங்க பேத்தின்னு சொன்னீங்க, இப்ப என்ன புதுசா இந்த மாதிரி ஒரு கதையெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு கேட்க, அப்பதான் வந்துட்டு பாட்டி இன்னொரு உண்மையும் சொல்றாங்க. லாரா, இந்த மாதிரி நீ வந்து எங்களுடைய ரியல் பேத்தியே கிடையாது, எங்களுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரமத்துல இருந்தா உன்னோட சின்ன வயசுல நாங்க வந்து எடுத்து வளர்த்தோம். சோ நாங்க என்ன நினைச்சோம் அப்படின்னா, என்னைக்கு எங்க பேத்தி வந்தாலும் எங்களுடைய ப்ராப்பர்ட்டில இருந்து உனக்கு ஹாஃப் அவளுக்கு ஹாஃப் அந்த மாதிரிதான் நாங்க டிசைட் பண்ணிருந்தோம். நீ எப்ப இவ்வளவு சீப்பா நடந்துகிட்டு என் பேத்தியே வந்து கொல்லலாம் முடிவு பண்ணிட்டியோ, அதுக்கப்புறம் நீ எனக்கு தேவையே இல்லை, உனக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்ல, கரெக்டா இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம சாங்கோட ஆளுங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து இந்த லாரா வந்து புடிச்சு இழுத்துட்டு போயிருவாங்க. இவ இதெல்லாம் வந்துட்டு நியாயமே இல்லை, சான் இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், என் வாழ்க்கையவே ஸ்பாயில் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே இங்க இருந்து கோவத்துல கத்திட்டு போறா. நம்ம சானுக்கு ஒரு பக்கம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நம்ம பாட்டி தாத்தாவை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே வந்துட்டு தனக்குள்ளே பேசிக்கிறா, அப்பா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா, அப்பா உங்களுக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நான் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணிட்டேன், தாத்தா பாட்டியும் கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு இப்ப மேரேஜ்ப்பா, நீங்க மேல இருந்து பார்த்து இதெல்லாம் நினைச்சு சந்தோஷப்படுவீங்க தானே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டே அப்படியே இங்கேயே உங்க 2 பேர்கிட்டையும் கேக்குறாங்க, உங்க 2 பேருக்கு மேரேஜ் பண்ணிக்க சம்மதமான்னு சொல்லிட்டு. இவங்களுமே வந்து சம்மதம்னு சொல்லிடுவாங்க. அங்கிட்ட வந்து சாங்கோட பாட்டிமாவும் சானோட பாட்டிமாவும் அவங்களும் அப்படியே நல்லா வந்துட்டு க்ளோஸ் ஆயிடுறாங்க. நம்ம பிசினஸ்ல மட்டும் இல்லாம லைஃப்லயும் இப்போ வந்துட்டு ரிலேட்டிவ்ஸ் ஆயிட்டோம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே ஹாப்பியா ஃபீல் பண்ணிக்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோமே, வாழ்க்கை ஃபுல்லா நான் உன் கூட இருப்பேன், உனக்கா ப்ரொடெக்ட் பண்ணுவேன், உனக்கா சப்போர்ட் பண்ணுவேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து இனிமே ஹார்ட் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே வந்து ரிங்கை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க. இங்க இருந்து அப்படியே ஹாப்பியா வந்துட்டு மேரேஜ் சீன் வந்து கட் ஆயிரும். இங்க இருந்து சில வருஷத்துக்கு அப்புறம் தான் காமிப்பாங்க. சில வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ எப்போதும் போல கொஞ்ச நேரம் வீட்டுல இருந்து குக் பண்ணிட்டு இருந்தான், இப்ப அதே வந்து ஃபுல் ரோலா எடுத்துட்டு ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்டா மாறிடுவான். நம்ம ஹீரோவுக்கு ஒரு பொண்ணுமே இருப்பான். சோ அந்த பொண்ணையும் வந்துட்டு இவன் தான் கேர்டேக் பண்ணிக்கிடுவான். நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே ஹீரோடைய ரோல் எடுத்துப்பா, போய் ஃபேக்டரியில போய் ஒர்க் பண்றது, புது புது ட்ரக்ஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி. ஸோ இந்த அன்னைக்குதான் வந்துட்டு முன்னாடி சொல்லியிருப்பா இல்லையா, ஒரு ஹார்ட் டிசீஸ்க்கான ட்ரக் வந்து நீங்க வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஸோ அந்த ட்ரக் வந்து இன்னைக்குதான் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. இவங்களுடைய பிசினஸ் ஜேர்னி, லைஃப் ஜேர்னி எல்லாமே வந்துட்டு ஹாப்பியா போயிட்டு இருக்கும். அப்ப வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு 2 பேரும் வந்து மீட் பண்ண வராங்க. நம்ம ஹீரோயின் வந்து பிசினஸ் அதுல பிஸியா இருந்திருப்பா. ஸோ வந்து வீட்டுக்கு வந்து பொண்ணையும் ஹஸ்பண்டையும் பார்க்க வரும்போது பொண்ணை பார்த்து எப்படி இருக்க செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்றா. நம்ம ஹீரோ அந்த இடத்துலயும் அப்ப எனக்கு என்ன கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். இப்ப நம்ம சான் சொல்றான், சி பொண்ணு இருக்கா, எந்த நேரத்துல என்ன கேட்கறா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோனுடைய பொண்ணுமே நான் எதையும் பார்க்கல, கண்ணை மூடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிப்பா. அங்க இருக்க லியோ பிரதர் அவங்களோட கூட இருக்க வில்லன்ஸ் எல்லாரும் நாங்களே எதையும் பார்க்கல நீ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிப்பாங்க. நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயின் வந்து அப்படியே கிஸ் பண்றா. அப்படியே எங்க இருந்து இந்த ஸ்டோரிய ஹாப்பியான ஒரு எண்டிங்ல முடிச்சுட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பாக்குறதுக்காக மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஹைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் என்ன ஸ்டோரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுங்கிறதையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.